லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பொதுப்பகடி சின்னத்தை மௌனமாக இருந்து கேட்டுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் முஸ்லிம் வசலிம் முபாரிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la ilaha illallah. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العلي العظيم. وقال نبينا مصطفى محمد أكرم صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. على إن سلة الله وبعليا، على إن سلة الله الجنة. صدق رسول الكريم صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமலுஹு அலஹு அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களையும் அளவின்பால் அழைக்கக்கூடிய உள்ளமாகவும், நற்கருமங்கள் செய்வதற்கு ஆசையை தூண்டக்கூடிய உள்ளமாகவும் மாற்றுவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அத்துணை பேர்களுக்கும் தலைவராகவும் இறுதி தூதராகவும் இந்த உலகில் உதித்த பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் அலுவலகம் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து செய்து வந்த உத்தம சஹாபா
மிக சிறந்த நாளில் அல்லாஹ்வுடைய விருப்பமான இடத்தில் யாத்திகாவுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் என்னென்ன கருணங்களை விடயங்களை எடுத்து செய்யும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறாரோ, மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்களோ அவ்வாறான வாழ்க்கையை இயல்பான அளவு என்னுடைய வாழ்க்கையை எடுத்து செய்யும்படியும், மேலும் அல்லாஹ் தஆலாவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் வசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நான் ரமலான் எனக்கு கற்றுத்தந்த பாடம் என்ற தலைப்பில் சிறிது ஞாபகம் ஊட்டினால் மிக ஏற்றமாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமலுஹு இந்த உலகத்தில் ஏராளமான படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களிலும் மிக சிரேஷ்டமான படைப்பாக மனிதர்களை அல்லாஹ் படைத்தார். ரப்புல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமலுஹு இந்த கண்ணியமாக படைக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்கு சில கடமைகளை, சில சுன்னத்தான அமல்களை ரப்புல் அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி வைத்தார். அன்பார்ந்தவர்களே, ரப்புல் அல்லாஹ் எனக்கு கடமையாக்கிய அமல்களில் இருந்தும் மிகவும் முக்கியமான அமல்களில் இரண்டாவது அமல்தான் இந்த நோன்பாக இருக்கிறது. இந்த நோன்புகளில் மிகவும் ஏற்றமான நோன்புகள் ரமலானுடைய காலத்தில் நோக்கக்கூடிய நோன்புகள். ஏனென்றால் ஏனைய மாதங்களில், ஏனைய நாட்களில் நீங்கள் நான் நோக்கக்கூடிய நோன்புகளை நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு தராசில் வைத்து ரமலானுடைய காலத்தில் நோக்கக்கூடிய இந்த நோன்புகளையும் ஒரு தராசில் வைத்து நாம் கணத்தை பார்த்தோம் என்றால் ரமலானுடைய காலத்தில் நாம் நோக்க நோன்புகளுக்கு கணம் கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் பலவிதமான அருட்கொடைகளை, பலவிதமான நன்மைகளில் ஏற்றங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஏனைய விடயங்களை நாம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் துஆக்களை நாம் அந்த நாள் வருவதற்கு முன்னால் தான் கேட்போம். ஆனால் ரமலானுடைய நோன்புகளை, ரமலானுடைய இந்த அமலை நாம் செய்வதற்காக வேண்டி 2-3 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே நாம் இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனைகள் மேற்கொள்வோம். எனவேதான் இந்த ரமலான் மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களையும் விளங்கப்படுத்தினார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த ரமலானுடைய இந்த நோன்புகள், இந்த ரமலானுடைய நாட்களை கழித்ததற்கு பின்னால் இந்த ரமலான்ல நாங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டோம் என்று பார்த்தால், முதலாவதாக நாம் இந்த ரமலான்ல கற்றுக்கொண்டது துஆ. முதலாவது நாம் கற்றுக்கொண்ட விடயம் துஆ. ஏனென்றால் நாம் இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் 2 மாதங்களுக்கு முன்னாலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரஜபையும் ஷஅபானையும் எங்களுக்கு பரக்கத் செய்து தந்துவிடியா அல்லாஹ். அதே போல ரமலானை எட்டக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்கிவிடியா அல்லாஹ் என்று துஆக்களை அதிகமாக செய்திருக்கிறோம். அப்ப நாங்கள் ரமலானிலிருந்து நாங்கள் ஒரு நாள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் துஆ. என்னுடைய பிள்ளைகள் ஒரு கல்விக்கு எக்ஸாமுக்காக, பரீட்சைக்காக வேண்டி போகிறார்கள். அவர் அதில் சித்தி அடையும் என்பதற்காக முன்கூட்டியே நாம் துஆ கேட்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய ஒரு தொழிலை நாம் ஆரம்பிக்க போகிறோம். அப்ப அந்த தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே துஆக்களில் ஈடுபடத்தான் தேவைப்பட்டிருக்கிறோம். இதே போல குடும்பத்தில் நாங்கள் ஒரு நிக்காஹ்ல அல்லது ஒரு நல்ல விடயங்கள் நாங்கள் செய்ய போறோம் என்றால் ஆரம்ப
இது ரமலான் எனக்கு கற்றுத்தந்த முதல் பாடம். ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதற்கு ஆரம்பத்திலேயே நாங்கள் துஆக்களை அதிகமாக செய்வோம். ஏனென்றால் இந்த துஆவுடைய பெருமதி அதை அடைந்தவர்களுக்கு தான் தெரியும். துஆவுடைய பெருமதி எவ்வாறு. ஏன்னா ஒரு இபாதத் செய்வதற்கு ஆரம்பமே அதனுடைய மூளையே துஆவாக இருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆ என்பது இபாதத்துடைய மூளை. எனவே நாங்கள் முதலாவது ஒரு இபாதத் செய்வதற்கு முன்னால அதிகமாக துஆ கேட்க வேண்டியிருக்கிறது. இது ரமலான் எனக்கு கற்றுத்தந்த முதல் பாடம். இரண்டாவது பாடம், ரமலானுடைய காலத்தில அதிகமான அதிகமான துஆவுடைய பேச்சுக்களை நாம கேட்டிருக்கிறோம். அதுல முதலாவது நாம் அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான், ரமலானுடைய காலத்தில நாங்கள் நோன்றுட்டு நாங்கள் சாப்பிடாம குடிக்காம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்றவர்களை பற்றி தப்பான, அதாவது குணங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படியான பேச்சுக்களை நாங்கள் பேசுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இவர் பசித்திருந்தோம், இவர் தாகித்திருந்தோம், எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவருடைய நோன்பு என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் தாகித்திருந்தும் பசித்திருந்தும் தான் அவர் இருந்தாலே தவிர எனக்காக வேண்டி இபாதத் செய்ய அல்ல என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த கருத்தின் அடிப்படையில் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய காலத்தில நாங்க எங்களுடைய நாவுகளை பாதுகாத்திருக்கிறோம். மற்றவர்களை பற்றி ரீவல் பேசல, மற்றவர்களை பற்றி புறம் பேசல, அவருடைய வாழ்க்கையை பற்றி இவருடைய நடைமுறைகளை பற்றி நாங்க மற்றவர்களிடத்தில் பேசல. காரணம், என்னுடைய நோன்பு புரிந்துவிடும், என்னுடைய நோன்பு பாலாக போய்விடும் என்ற அந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி நாங்கள் மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய விடயத்தை விட்டு நாங்கள் தூரமாக இருக்கிறோம். எனவே ரமலானுடைய காலத்தில நாங்கள் எங்களுடைய நாவுகளை எவ்வாறு பாதுகாத்தோமோ, எவ்வாறு எங்களுடைய நாவுகளை மிக கண்ணியமான முறையில நாங்கள் வைத்திருந்தோமோ, இதே போல ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் இதே வழியை நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இது இரண்டாவது எனக்கு படித்து தந்த பாடமாக கொண்டிருக்கிறது. நாம் ஏனைய அமல்கள் செஞ்ச ஏனைய பாவங்கள் செய்யறதை விட இந்த ரீவல் பேசுறது, மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடியது விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்பதாக அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய மானத்தில், ஒரு மனிதனுடைய அவருடைய மரியாதை வாழ்க்கையில் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக கண்ணியமான முறையாக இருக்க வேண்டியிருக்கிறது. அதே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், விபச்சாரத்தை விட பெரும் பாவம் தான் மற்றவர்களை புறம் பேசுவது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான், அதாவது உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை, மாமிசத்தை நீங்க அவர் உயிரோடு இருக்கக்கூட அவருடைய இறைச்சியை நீங்க வெட்டி நீங்க சாப்பிடுவீங்களா என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான் என்றால் இது மிகவும் பயங்கரமான ஒன்றாக கொண்டிருக்கிறது. எனவே என்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் மற்றவர்களை பற்றி பேசுவது, என்னுடைய நண்பர்களை பற்றி பேசுவது, என்னுடைய தொழில்களில் இருக்கக்கூடிய என்னுடைய பார்ட்னர்களை பற்றி பேசுவது, இப்படியான விடயங்களை விட்டு ரமலானுடைய காலத்தில் நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக அல்லாஹ்விடத்தில் நாம் இருந்தோமோ, இதே போல என்னுடைய நாவுகளை ரமலானுக்கு பின்னாலேயும் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடுகள் கொண்டிருக்கிறது. இது நாம் இரண்டாவது படித்த பாடமாக இருக்கிறது. மூன்றாவது பாடம் தான், ரமலானுடைய காலத்தில் ஏழைகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய சமூகத்தில் உள்ள நிறுவனங்கள், பள்ளிவாயல்கள், இவ்வாறு விடயங்களுக்கு நாம் இயலுமான சதகாக்களை செய்திருக்கிறோம். ஏழைகளை பார்த்த உடனே சதகா செய்யறது, இஃப்தார்களுக்கு அழைக்கிறது, நல்ல விடயங்களுக்கு அவங்களை கூப்பிடுவது, பள்ளிகளுக்கு எங்களுடைய சதகாக்களை கொடுக்கிறது, ஏழைகளை பார்த்து அவங்களை தேடி கொண்டு போய் கொடுக்கிறது, அன்னை வீட்டார்களோட நல்ல முறையில சதகாக்களை கொடுத்து அன்பா இருந்தது. இப்படியான பண்புகள் ரமலானுடைய காலத்துல அதிகமாக இருந்துச்சு. ஆங்காங்கே பார்க்கலாம் இஃப்தாருடைய நிகழ்ச்சிகள், ஆங்காங்கே பார்க்கலாம் சதகாக்கள் கொடுக்கக்கூடிய விடயங்கள், எல்லா இடமும் நிறைஞ்சிருந்துச்சு. ரமலான் முடிஞ்சது,
உருவாச்சு. சதகாக்கள் என்னென்றே தெரியாம போயிடுச்சு. ஏன் ரமலானுடைய காலத்தில முன்னால் கூறினேன், ஏனைய நாட்களை விட பெருமதியான நாள். அந்த நாட்கள் நாம செய்யக்கூடிய பலனுக்கு 70 தவறுடைய கூலி, சுண்ணத்தான அமலுக்கு பலனுடைய நன்மை என்பதாக விளங்கி இருந்ததனால மாத்திரம்தான் ரமலானுடைய காலத்தில நாங்கள் சதகா செய்யணும். எல்லாருக்கும் தெரியும், ரமலான் முடிஞ்ச உடனே சதகாவுடைய விடயத்தில நாங்க ஏன் பின்னாக இருக்கிறோம் என்றால், ரமலான்ல மட்டும்தான் அல்லாஹ் பன்மடங்கு நன்மைகளை தருவான் என்ற விடயம் உள்ளத்தில் பாதிச்சு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ரமலானுடைய காலத்தில எவ்வாறு சதகாக்கள்ல நான் தருவத்தில அதிகமான முறையில ஈடுபட்டோமோ இதை நான் ரமலான் முடிந்ததுக்கு பின்னாலும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்றால் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் விளங்கப்படுத்துறாங்க, சதகத்து சிர்ரி லதுஃபி வகலதர். ஒரு மனிதர் செய்யக்கூடிய இரகசியமான சதகா, ஒரு மனிதர் செய்யக்கூடிய இரகசியமான சதகா அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சதகாக்கள், சதகா செய்யணும் என்றால் எங்களுக்கு பணம் தான் தேவையில்லை. ஒரு மனிதரை பார்த்து புன்னகைப்பதும் சதகா, கலிமத்தும் தையமத்தும் சதகா. ஒரு மனிதரை பார்த்து நல்ல வார்த்தையில பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சதகா. எனவே இதனால ஏழுமான சதகாக்களை செய்யறதுக்கு நாம கூடிய கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ரமலானுடைய காலத்துல எங்களோட உள்ளம், எங்களுடைய உடல், எங்களுடைய எண்ணம் முன் வந்தது ஏன் ரமலான் முடிந்ததுக்கு பின்னால அதுல பின்வாங்கி கொண்டிருக்கிறது. அப்ப ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ரமலானுடைய காலத்துல இல்ல, ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால ஷைத்தானுடைய ஊசலாட்டம் எல்லாத்தையும் வந்துட்டு, எனவேதான் எங்களுடைய சதகாக்கள்ல நாங்க பின்னாடி கொண்டு போயிருக்கோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எனவே நாங்க மூன்றாவது ரமலானுடைய இந்த நாட்கள்ல இருந்து கற்கக்கூடிய பாடங்கள் மூன்றாவது விடயம் தான் இரகசியமாகவும் பரகசியமாகவும் சதகா செய்யக்கூடியது. நான்காவது விடயம், என்னுடைய தாய் தந்தையர்கள் பெற்றோர்களை நாங்கள் மிக கண்ணியமான முறையில நாங்கள் ரமலானுடைய காலத்தில அவங்களை வைத்திருக்கோம். ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால என்னுடைய உள்ளத்துல கையை வச்சு நாம பார்ப்போம், எங்கள எத்தனை பேர் எங்களுடைய உம்மாவை, எங்களோட வாப்பாவை ரமலானுக்கு பின்னால அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்களோட கொஞ்ச நேரம் நாங்க நேரத்தை கழிச்சு அவங்களோட அன்பான வார்த்தைகளை பேசிட்டு வந்திருக்கிறோம் என்று கொஞ்சம் எங்களோட உள்ளத்துல கையை வச்சு பார்ப்போம். ஏன் ரமலானுடைய காலத்துல எங்களோட தாயை நாம தேடி போனோம், எங்களோட தாப்பனை தேடி போனோம், அவங்களோட அன்பாக பேசினோம், நல்ல அறியாமல கொடுத்தோம், அன்பான வார்த்தையை அவங்கள்ட்ட பேசினோம், அவங்களுக்கு எல்லா நிறுவனங்களையும் செஞ்சோமே. ஏன் ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால அதனுடைய சிந்தனையை அமைக்கும். அப்ப நாங்க எங்களோட குடும்பாவை, எங்களோட வாப்பாவை மிக கண்ணியமாக அவங்களை நாங்க முன்னுக்கு வைக்க வேண்டிய கடமைப்பாடுகள் வந்திருக்க. என்னோட பாவனை எல்லாம் பேசுகிறான், உங்களோட அம்மாவுக்கோ உங்களோட அம்மாவுக்கு புஷ்பந்த வார்த்தையை கூட சொல்றேன், அதாவது ஜி என்று சொல்றேன். அப்படி என்றா எங்களோட வீடுகளை நாங்க பார்க்கலாம், எங்களோட பிள்ளைகளிட பக்கத்துல உள்ள ஒரு கடைக்கோ அல்லது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு வேலைக்கு இதை வாங்கிட்டு வாங்க அல்லது இதை கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா அவர் சொல்லுவாருமா, அவர் என்னட்ட சொல்றீங்க, அந்த இந்த வார்த்தை என்னட்ட சொல்றீங்க அப்படி அதை சொல்ற அந்த வார்த்தையை கூட அல்லாஹ் சொல்றான், உங்களோட தாய்க்கு நீங்க சொல்லக்கூடாது. ஆனா எங்களோட தாய் வந்து எவ்வளவு விடயத்தை நாங்க எவ்வளவு வார்த்தைகளை பேசிக்கிறோம். ரமலானுடைய காலம் வந்ததுக்கு பின்னால நாங்க எல்லாரும் இறக்க சுவாகத்தோட எங்களோட தாய் தந்தையரை கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கு கைமத்துகள் செஞ்சோம். ஆனா ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால ரமலானுக்கு முன்னால எங்களோட வாழ்க்கை எவ்வாறு இருந்துச்சோ அதே போலதான் பேர். எனவே எங்களை இந்த ரமலான் கற்பிக்கக்கூடிய பாடங்கள்ல நாலாவது விடயம் தான் எங்களோட தாய் தந்தையர்களை கடுமை செஞ்சு கண்ணியப்படுத்து. ஐந்தாவது விடயம்,
சதை பின்னமாக மாறுகிறார். இவர் ஒரு இரத்த கட்டியாக, அதாவது ஒரு இரத்த கட்டியாக மாறுகிறார். அதற்கு பின்னால் அதிலிருந்து 40 நாட்களுக்கு பின்னால் இரத்த கட்டியாக இருந்த இவர் சதை பின்னமாக மாறுகிறார். ஆரம்பம் இந்திரிய துளியாக இருக்கிறார்கள், 40 நாட்களுக்கு பின்னால் இரத்த கட்டியாக மாறுகிறார்கள், அதற்கு 40 நாட்களுக்கு பின்னால் சதை பின்னமாக மாறுகிறார். அதே 40 நாட்களுக்கு பின்னால் இவருக்கு ஒரு உருவம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் தான் இவருக்கு பூ கொடுக்கப்பட்டு அவருடைய பிள்ளையுடைய துடிப்பு ஆரம்பமாகும். இதிலிருந்து எனக்கு கிடைத்த பாடம், ஒரு மனிதர் 40 நாளைக்கு ஒரு விடுத்தம் இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு மனிதர் 40 நாள் ஒரே விடயத்தை தொடர்ச்சியாக விடாமல் செய்துவிட்டு 41வது நாள் இந்த விடயத்தை நீங்க செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நீங்க சொல்லவும் தேவையில்லை, அந்த விடயத்தை அவர் செய்திருவார். இன்றைய காலத்தில் விஞ்ஞான சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு மனிதர் தொடர்ச்சியாக ஒரு 30 நாள் செய்தாலே போதும் அந்த விடயத்தை விட மாட்டார். ஊர்கள நாங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதர் போத வசதியில தொடர்ச்சியாக ஒரு 40 நாள் அவர் பாடிட்டாருன்னா 41வது நாள் நீங்க அவருக்கு எவ்வளவு சல்லியை சொன்னாலும் அதை கொடுத்தா வாங்குவார். அல்லது எங்க வாழ்க்கையை நாம சும்மா உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் வீட்டுல நீங்க நாங்க ஒவ்வொரு நாளும் வீட்டுல துகருக்கு பின்னாலேயோ அல்லது அசருக்கு பின்னாலேயோ ஒரு கிளாஸ் தண்ணீரை நாங்க சும்மா வெறும் தண்ணீரை நாங்க குடிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அசருக்கு பின்னால் அல்லது துகருக்கு பின்னால் ஒரு நேரத்தை நாங்க குடிப்பாக்கி குடித்து வருகிறோம். 40 நாளைக்கு பின்னால அந்த நேரம் வரக்கூடிய நேரத்தில எனக்கு தானாகவே தாகம் உண்டாகும். இது சயின்ஸ் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வான இருக்கே போய் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் எனக்கு தந்த இந்த முக்கியமான பயிற்சி தான் நோன்புகள் நோக்கிறது. இந்த நோன்பு நாங்கள் சுமார் 30 நோன்புகளை பிடிச்சிருக்கோம். அதற்கு பின்னால் 6 சுண்ணத்தான நோன்புகள் இருக்கிறது. அதை தொடர்ச்சியாகவும் பிடிக்கலாம், விட்டு விட்டும் முடிக்கலாம், அல்லது ஆரம்பத்தில் ஒன்று பிடிச்சு பின்னால் குறவாக பிடிக்கலாம் என்று அதற்கு பல கருத்துக்கள் இருக்கிறது. எனவே இந்த 40 அல்லது 30 நோன்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக எவ்வாறு பிடிச்சோமோ இதே போல ஏனைய நாட்கள்ல சுண்ணத்தான நோன்புகளை பிடிக்க வேண்டியிருக்கிறது. திங்கட்கிழமைகள்ல, வியாழக்கிழமைகள்ல, புதன்கிழமைகள்ல, வெள்ளி அல்லாத ஏனைய நாட்கள்ல நாங்க நோன்புகளை பிடித்து கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை, கடன் சுமைகள், பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துட்டு, வியாபாரத்துல ஒரு வஸ்து வந்துட்டு, அல்லது நம்முடைய வீடுகளில் ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை உருவாகுதுன்னா சுத்தத்தான நோன்புகளை நோக்கம். இதுதான் நம்மளுக்கு படித்து தந்த பாடமாக. அப்ப நாங்க ஏனைய நாட்கள்ல எவ்வாறு நோன்புகளை நாங்க ரமலானுடைய காலத்துல பிடிச்சோமோ அதே போல ஏனைய காலத்திலையும் பிடிக்க நடைபெற்றது. இது ரமலான் எனக்கு படித்து தரக்கூடிய 5வது பாடமாக. அடுத்த ஒன்றுதான் 6வது. இதைத்தான் நான் முதலாவது சொல்லியிருக்கிறோம். நான் 6வது கூறுகிறேன். குர்ஆனுடைய விடயம் ரமலான் வந்தாலே எங்களுக்கு அநேகமானவர்கள் என்ன செய்யறா குர்ஆன் ஓத ஆரம்பிச்சது. சிலர்கள் ஒரு நாளைக்கு 3 ஜுசுக்கள் ஓதுவாங்க, சிலவங்க 1 ஜுசு ஓதுவாங்க, சிலவங்க 5 ஜுசு ஓதுவாங்க ஒரு நாளைக்கு. இவ்வாறு குர்ஆன் ஓதக்கூடிய விடயத்துல கூடிய கவனம் செலுத்துறாங்க. அப்ப ரமலானுடைய காலத்துல குர்ஆன கூடிய கவனம் செலுத்திய நாங்க குர்ஆன ஓதுறது, குர்ஆன அதனுடைய கருத்துக்களை பார்க்கறது, அதனுடைய தஃசீர்களை நாங்க தேடி தேடி படிக்கிறது, குர்ஆன் சொன்ன பிரகாரம் மற்றவங்களால வாழ்றது, குர்ஆன் சொன்ன பிரகாரத்தில் அந்த தஜ்வீதுகளை படிச்சது, இவ்வாறா படிக்கப்பட்ட குர்ஆனுடைய விடயத்தை ரமலான் அல்லாத காலத்துல ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாலே இருக்கக்கூடாது. எவ்வாறு ரமலானுடைய காலத்துல நாங்க ஒரு ஜுசுவோ குறைஞ்சபட்சம் ஓதுனமோ அதே போல ஏனைய காலங்கள்ல சுபத தொழுகைக்கு பின்னால, துகருடைய தொழுகைக்கு பின்னால, இவ்வாறு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் குறைஞ்சது 4 சப்பாக்கள் 4 பக்கங்கள் நாங்க ஓதுனா போதும். ஒரு நாளைக்கு 5 வக்துகள்ல 4 சப்பாக்கள் பக்கம் 20 பக்கம் வந்துடும். நீங்க ஒரு ஜுசு ஓதுவீங்க.
இவ்வாறு நாம் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டியிருக்கிறது. ரமலான் என்று சொல்லக்கூடிய ஒன்று என்னுடைய வாழ்க்கைக்கு மற்ற 11 மாதங்களையும் தாக்கு பிடிப்பதற்காக வேண்டிதான் வரக்கூடிய ஒன்று. ரமலான் எனக்கு தந்த இந்த படிப்பினைகள், இந்த பாடங்கள், இதை நாங்கள் ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாலையும் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எடுத்துக்கொள்றதுல நாங்கள் கூடிய கவனம் செலுத்தலன்னா எங்களுக்கு ரமலான் கிடைச்சது பெருமதியே இல்லாமல். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரமலான் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ரமலானுடைய காலத்தில இந்த குர்ஆனுடைய வசனத்தை அதிகமாக கேள்விப்போம். இந்த குர்ஆனுடைய வசனத்தை அதிகமாக கேள்விப்போம். என்ன? குத்திபா அலைஹிமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபல். அதாவது உங்களுக்கு எவ்வாறு முன்னால உள்ளவர்களுக்கு ரமலான் கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் நாங்கள் கடமையாக்கி தந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். ஏன் அல்லாஹ் தந்தான் என்பதை பின்னால் சொல்றான். லஅல்லகும் தத்தகூன், எங்களை தக்குவாதாரிகளாக எம்ம இறைச்சல் உடையவர்களாக பார்ப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை எடுத்து. எனவே இந்த சொல்லப்பட்ட படிப்பினைகள், இந்த சொல்லப்பட்ட பாடங்கள் இன்னும் இருக்கிறது, ஏராளம், நேரம் போதாது. எனவே நாம எங்கள் ரமலானுடைய காலத்தில் ஒவ்வொரு நேரத்தும் குறிப்பிட்டு ஒவ்வொரு அமல்கள் செஞ்சிருப்போம். இன்னும் ஏராளமாக இருக்கிறது. நாங்கள் யாத்திராக இருந்தது, லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து கொண்டு பள்ளியில நாங்கள் இருந்தது, திக்ர்கள் செஞ்சது, கியாமுல் தொழுவது, தராவி தொழுவது, இப்படி ஏராளமான அமல்கள் இன்னும் நேரம் போதாது. எனவே இவ்வாறு ஒவ்வொரு பாடங்களும் எங்களுக்கு பிற்காலத்தில் உள்ள 11 மாதங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக வேண்டியதை நம்ம தந்திருக்கிறோம். எனவே இந்த ரமலானுடைய காலத்தில நாம படிச்ச பாடங்களை வச்சு எங்களுடைய உள்ளத்தை சீர்திருத்த வேண்டியிருக்கிறது. அதுதான் தக்குவா. இந்த தக்குவாவை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. ரமலானுடைய காலத்தில ஒரு சொல் கதைப்பதே கூட நான் பயம். ஏன்? தவறாக போயிட்ட என்னுடைய நோக்கு பாடாம போயிருக்கின்ற பயம், என்னுடைய அமல்களில் விடுவை பயம். 5 நேரம் விடுவார், சுண்ணத்தான விடுவை எல்லாம் விடுவது, அவனுடைய காலத்தில் அதே முக்கியமான வருகிறது. நல்ல சதக்காக்கள் செஞ்சது. ஏன்? தக்குவா அதிகரித்து கொண்டு போச்சு. தக்குவா இப்ப எங்கள்கிட்ட குறைபாடு வருவதனுடைய அந்த அறிகுறிகள் தான் எங்களை அமல்களில் கொடுக்கும். எனவே என்னுடைய வாழ்க்கையில் ரமலானுடைய காலத்தில் முன்னால் சொல்லப்பட்ட போல சில பாடங்கள் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்தை வைத்து பின்னால் உள்ள 11 மாதங்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. எனவே எங்களால் இயலுமான அளவு யாருடையும் நாங்கள் சொல்றதில்லை, நாம் இந்த அவசியம் சொல்லட்டார். நாம எங்களை அமலாக இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில, எங்களோட தொழில்கள்ல, எங்களோட அமல்கள்ல, இதுல அல்லாஹ் விருப்பமான முறையில, அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில நாங்கள் அமைச்சு கொள்ளக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில அல்லாஹ் தஆலாவின் மனவர்களை ஆக்கிய வருவாராக. நாங்கள் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு விடியாலாம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல் எவ்வளவு பாவங்கள் அமலானுக்கு பின்னால் செஞ்சுட்டோம் யாருலாம். நாங்கள் நீ அறிஞ்சவன் யாருலாம். ரமலான் தந்த ஈமான தந்து விடியாலாம். ரமலான் எங்களுக்கு படிச்சு தந்த பாடங்களை பின்னால் இருக்கக்கூடிய மாணவர்களால் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை தந்து விடியாலாம். நல்ல எண்ணங்களை தந்து விடியாலாம். ரமலான தந்து தக்குவாவை தந்து விடியாலாம். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நோய் நொம்பலங்களை விட்டு கருசுமைகளை விட்டு பாதுகாத்து விடியாலாம். அதே போல என்னுடைய ஆசான்களை பாதுகாத்து விடியாலாம். உஸ்தாத்மார்களை பாதுகாத்து பாவத்தை மன்னிச்சு விடியாலாம். அதே போல கபராளிகளுக்கு பேர் உறங்கி கொண்டிருக்கிறாங்க யாருலாம். எனக்கு வாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க யாருலாம். அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு விடியாலாம். அவங்களை கட்டட்டிய தூரம் விசாலமாக்கி கொடுத்து விடியாலாம். அவருடைய எல்லா பக்கமும் எல்லா விதமான முறையிலும் உன்னுடைய மூகானியத்தை கொடுத்து விடியாலாம். பிரதோஷத்தை சுவர்க்கத்தை கபூலியை தாக்கி விடியாலாம். அதே போல எங்களுடைய கபரையும் நாளை மகனுடைய நாளையும் சிறப்பான முறையில எங்கள் அனைவரையும் ஆக்கி தந்து விடியாலாம். நம்பிரமானியாங்களா என்னென்ன பகவான வாக்கள் கேட்டிருக்கிறோமையாளா அனைத்தையும் கபூலியை தாக்கி விடியாலாம். அதே போல சூழ்வா என்னென்ன பாவகரமான விடயங்களை விட்டு பாதுகாப்பு கேட்டாங்களையாளா அவ்வாறான பாவகரமான விடயங்களை விட்டு எம் அனைவரையும் சம்பூர்ணமாக பாதுகாத்து விடியாலாம். இந்த துவாகளுடைய அருள் பெறும் பொருட்கள் கபூல் செஞ்சியாலாம். الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد
فيا عباد الله اوصيكم اولا بتقوى الله فان التقوى تنجي من عذاب الله وتدخلكم في جنات النعيم. وقال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال نبينا المصطفى محمد الاكرم صلى الله عليه وسلم الكيس من دعا نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواه وتمنى على الله. صدق رسول الكريم صلى الله عليه وسلم. بارك الله لكم بالقران العظيم ونفعنا بالايات والذكر الحكيم. اقول قولي هذا استغفر الله ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله العلي الاكبر لا راد لما قضى ولا دافع لما قدر. احمده حمدا كثيرا واشكره شكرا جزيلا واستعينه واستغفره واتوب اليه ما صدر. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واعلموا ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وعليكم جماعه المسلمين فمن شذاهم شذا في النار. واقيم نبي وعدم هذه فقد امركم الله في قوله تعالى ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد اللهم على الازواج الخلفاء ائمه الحنفاء ابو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن سائر الصحابه والتابعين ومن تبعهم باحسان الى يوم الدين. اللهم اعز الاسلام والمسلمين اللهم احفظ الاسلام والمسلمين واذل الشرك والكفره والمشركين ودمر اعداءك اعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم لا تصفي قلبنا في النار ولا تجعلنا من خطب النار فانها بئس الدار وبئس المصير. ربنا اغفر لنا ولاخوان الذين سبقونا بالايمان ولا تجعلنا في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله رحمكم الله ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم